ஃபர்ஸ்ட் வாரம் வந்ததுலேயே காலையில தூங்குறது எப்ப தண்ணி வத்தி போட்டு பண்ண வைக்கணும். சத்தியமா தோணுது தெரியுமா? அவங்க வேலையும் பண்றத நான் பார்த்தது கிடையாது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப லைவ்ல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கறேன். ஏன்னா நிறைய லைக் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ கொஞ்சம் புஷ் ஆகும், இன்னும் நிறைய பேர்கிட்ட போகும். அதனால இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க. லைக் போடாம இருக்கீங்கன்னா லைக் போட்டுருங்க. அதே மாதிரி நிறைய பேர் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து உடனே நம்ம சேனல்ல வந்துடும். அதுக்காக தான் சொல்றேன். அமித், சாண்ட்ரா, அதுக்கப்புறம் பார்வதி 3 பேருமே சேர்ந்த மாதிரி பேசுறாங்க. இதுக்கு நடுவுல ரம்யாவும் வராங்க, கமருதீனும் வராரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அரோரா இந்த வீட்டுல எந்த வேலையுமே செய்ய மாட்டா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அரோரா மட்டும் இல்ல, புதுசா வந்திருக்க ஆதிரியும் பெருசா எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நீங்களே கூட கவனிச்சிருப்பீங்க, அரோரா வந்து பெருசா வேலை பண்ணி நம்மளுமே பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கிச்சன்ல வேலை பார்த்தா தான் ஹைலைட்டா தெரியும், அப்படி இல்லைன்னா பெருக்கிற வேலை பார்த்தா தான் ஹைலைட்டா தெரியும். இன்னும் சிலர் என்ன சொல்றீங்கன்னா, விக்ரம் கூட தான் வேலை பார்த்ததே இல்லைன்ற மாதிரி சொல்றீங்க. விக்ரம் பெருக்கிற வேலையாவது பண்ணியிருக்காரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த ஓவர் கோட், ப்ளூ கலர் ஓவர் கோட் போட்டு விக்ரம் கிளீன் பண்ற வேலைலாம் பண்ணியிருப்பாரு. ஸ்டார்டிங் அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லாம் பிரிஞ்சிருக்கும் போது விக்ரம் கிளீன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி பார்வதி வெசல் வாஷிங் பண்ணி பார்த்துருப்பீங்க, கிளீன் பண்ணி பார்த்துருப்பீங்க, சமையல் பண்ணி பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரில நீங்க அரோராவை யோசிச்சு பாருங்களேன், எந்த ஒரு இடத்துலையும் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க அரோராவை. சரி, கிச்சன் ஏரியாவில் இருந்தால் தான் ஹைலைட்டாக தெரியும். கிச்சன் ஏரியாவில் அரோரா இருந்தது இல்லைன்னு வச்சுக்கோங்க. சரி, கிச்சன் டீமில் எதுக்கு இவ்வளோ வாரம் அவங்க வராமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இங்கே ஒன்று தெரிய வருது. அது என்னன்னா, கிச்சன் டீமுக்கு எடுக்கும் போதே அவங்க கிச்சன் டீமுக்கு வேணான்னு சொல்லிடுவாங்களாம். அதாவது அரோராவை கிச்சன் டீமுக்கு யாராவது தலையாக வந்தவங்க போடலான்னு நினைக்கும் போதே, கிச்சன் டீமுக்கு நான் போல, நான் பாத்ரூம் கிளீனிங் பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்களாம். பாத்ரூம் கிளீனிங்கை பொறுத்த வரைக்கும் 3 பேரை ஒதுக்குறாங்களாம். அந்த 3 பேரில் 2 பேர் தான் கிளீன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு வாட்டி சபரி 3 பேர் வந்தது, அதில் சபரியும் நானும் தான் க்ளீன் பண்ணோம், அவ க்ளீனே பண்ணல அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குற்றச்சாட்டை வச்சிட்டு இருக்காங்க. இதை தாண்டி சரி வெசல் வாஷிங் அனுப்பலான்னு பார்த்தா கையில புண்ணு, கையில அலர்ஜின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அரோரா தப்பிக்கிறாங்க. அரோரா தப்பிக்கிறாங்களா இல்ல ஆதிரை தப்பிக்கிறாங்களா தெரியல. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து 2 பேரை பத்தியும் தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது கையில அலர்ஜின்ற மாதிரி தப்பிக்கிறாங்க போல. அதுக்கு சாண்ட்ரா என்ன கேட்கறாங்கன்னா, நான் கூட தான் கையில கிளவுஸ் போட்டு தான் பண்றேன், எல்லாரும் கிளவுஸ் போட்டு தானே பண்றோம், அதாவது கையில அலர்ஜினா கிளவுஸ் போட்டு பண்ண போறோம், இவ்வளவு தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அமித் ஒரு பக்கம் பயங்கரமா புலம்புறாரு. சாண்ட்ரா, நம்ம எல்லாம் வைல்டு கார்டா வந்தோம்ல, நான் வைல்டு கார்டா வந்ததுல இருந்தே இந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அரோரா பொண்ணு எதுவுமே பண்றது இல்ல, எப்ப பாரு பேசிட்டு மட்டும் தான் இருக்கா, எதுவுமே பண்றது இல்லைன்ற மாதிரி மனக்குமுறல் எல்லாம் கொட்டிட்டு இருக்காரு. உண்மையிலேயே அரோரா இந்த வீட்டுல பெருசா வேலை பார்க்கறது இல்லைங்க, எப்படியாவது டபாய்ச்சிடுறாங்க. உதாரணத்துக்கு இந்த பாத்ரூம் கிளீனிங்கே 3 பேர் ஒதுக்குறாங்கல்ல, 2 பேரே மேக்ஸிமம் வேலையை முடிச்சிடுறாங்க. லைட்டா மட்டும் இவங்க பாத்ரூம் கிளீனிங் பண்ற மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்க பேசுறது மூலியமா அதை தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நம்ம 24 மணி நேரமா பார்க்க முடியாதுல்ல, இவங்க பேசுறத வச்சு தான் சில விஷயங்களை புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இதை தாண்டி அமித் ஒன்னு சொல்றாரு. அது என்னன்னா, அந்த பொண்ணு வேலை பார்க்காமயே இருக்கல, கேட்டலான்னு கூட எனக்கு பல வாட்டி தோணி இருக்கு. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, கேட்டா வந்து நீங்க வந்து அந்த ஒரு பொண்ணை வந்து நீங்க கார்னர் பண்றீங்க, உங்களுக்கு ஹியூமனிட்டியே இல்லையான்ற மாதிரி கொண்டு வந்துருவாங்களோன்ற மாதிரி எனக்கு ஒரு பயம் இருக்கு. அதனால தான் நான் கேட்கறதுக்கு கூட தயங்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த பொண்ணு கண்டிப்பா வந்ததுல இருந்து வேலை பார்க்கல. அதே மாதிரி இப்ப வந்திருக்க ஆதிரியும் சரி, சுத்தமா வேலையே பார்க்க மாட்டா, ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கா, வேலை பண்ணவே மாட்டா அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. கமருதீன் இன்னைக்கு இந்த வேலையில தாங்க பிரச்சனை ஆரம்பிச்சது. கமருதீன் வந்து ஒரு அங்க வெசல் வாஷிங் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த அரோரா அந்த இடத்துக்கு வந்து இப்படி லாக் பண்ணி வச்சிருந்தா ஃபங்கஸ் வந்துரும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க, அமித்தை பார்த்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை உருவாயிருக்கும். கமருதீன் என்ன சொல்லியிருப்பாரு, நீ வேலையே பார்க்கறது இல்ல, நீ கிச்சன் டீமுக்கே வந்தது இல்ல, இந்த வாட்டி யார் வந்தாலும் ஒன்ன கிச்சன் டீமுக்கு போடணும் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படியே பேசி 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 அது பெரிய பிரச்சனையா இருக்கும். இப்போ இந்த பேசி பேசி பிரச்சனையானதுல ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுதுங்க, இந்த அரோரா எந்த ஒரு வேலையும் பார்க்கறது இல்ல. நமக்குமே அது நல்லா தெரியும். ஏன்னா நீங்க பார்த்திருக்கீங்கன்னா சொல்லுங்க, அரோரா இந்த வேலையை பார்த்து நான் பார்த்திருக்கேன்ட்டு. ஏன்னா நான் அரோரா வேலை பார்த்து பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி கிச்சன்ல இருந்தா தான் ஹைலைட்டா தெரியும். அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா கிச்சன்ல இருந்தா தான் நம்ம வேலை பார்க்கறது ஹைலைட்டா தெரியும். கிச்சன்ல அரோரா இருந்தது கிடையாது. அதையும் அவங்க தான் அவாய்ட் பண்றதா சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க.